தன்மான பிரச்சனை. கோவையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வேலுமணி மாஸ்டர் பிளான். தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுக கோவை தெற்கு தொகுதி வேட்பாளராக செந்தில் பாலாஜி களமிறங்கியுள்ளார். இது நம் தன்மான பிரச்சனை, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்று கோவை தெற்கு தொகுதி வெற்றிக்கான அதிமுக திட்டங்களை வேலுமணி விவரித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக, பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய எஸ்பி வேலுமணி, கோவை தெற்கு தொகுதியில் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வேட்பாளர் அம்மன் அர்ஜுனனை வெற்றி பெற செய்ய வேண்டும். கோவை தெற்கு விஐபி தொகுதியாக மாறிவிட்டது என தெரிவித்துள்ளார். அம்மன் அர்ஜுன் எப்போதும் போல இருக்கிறார். நமக்கு அற்புதமான கூட்டணி அமைந்திருக்கிறது. எங்களுக்கு இங்கு யார் வந்தாலும் கவலை இல்லை. கோவை தெற்கில் அம்மன் அர்ஜுனனின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது என தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் 100 ஸ்மார்ட் சிட்டியின் கோவை உள்பட 11 ஸ்மார்ட் சிட்டி தமிழகத்திற்கு அதிமுக ஆட்சியில் பெறப்பட்டவை. கோவை தெற்கு தொகுதியிலும் ஏராளமான பணிகள் செய்துள்ளோம். கோவையில் திமுக எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை. நமது திட்டங்களை ரிப்பன் வெட்டி திறந்துள்ளனர். எந்த பணியும் செய்யாமல் 5 வருடங்கள் முடித்துவிட்டனர். சொத்து வரி, பால் வரி, மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. இங்கு கஞ்சா நடமாட்டம் அதிகரித்துள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் 21 தொகுதிகளில் நான் பொறுப்பாளர். இந்த அனைத்து தொகுதியிலும் நாம் வெல்வோம் என தெரிவித்துள்ளார். மேலும் எதற்கெடுத்தாலும் பாஜகவை குறை சொல்கிறார்கள். பாஜகவை உள்ளே விட மாட்டோம் என்கிறார்கள். டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே போட்டி என்கிறார்கள். மத்திய அரசு தமிழகத்துக்கு அதிகமான திட்டங்களை கொடுத்துள்ளனர். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மத்திய அரசிடம் பேசி அதிகமான திட்டங்களை கேட்டு பெறுவோம். கோவைக்கு ஏதாவது செய்தோம் என்பதில் செந்தில் பாலாஜி சொல்ல முடியும் என தெரிவித்துள்ளார். இன்னும் 20 நாட்கள் சுழன்று பாடுபட வேண்டும். கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டும். கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளருக்கு கேட்பதை செய்து கொடுக்க வேண்டும். தேர்தலில் குடும்பமாக செயல்பட வேண்டும். இது நம்முடைய மான பிரச்சனை. 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அம்மன் அர்ஜுனன் வெற்றி பெறுவார் என்றும் தெரிவித்துள்ளார்.